Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பெயிண்ட் கொடுத்துடலாம். அக்ரேலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். yellow, green, red, white எடுத்திருக்கேன். கலர் வந்து உங்களோட விருப்பப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கலர்லையுமே நம்ம 4 ஸ்டிக்கு பெயிண்ட் பண்ணால் போதும். மொத்தமாக வந்துட்டு 12 ஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 3 கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கலர்லேயும் 4 ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். பேஸில் வந்துட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஓட்டுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்க கலர்ஸை செப்பரேட் பண்ணி 4 தனித்தனியாக அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 செட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். க்ரீன், yellow, ரெட் 3 கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸஸாக வெளியில் தெரிகிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் உள்ளனில் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ஏதாவது ஒரு அட்டையில் நம்ம ஒரு 20 to 25 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு நாட் போட்டு அடியில் ஈவனாக கட் பண்ணணும். இப்போ ஈவனாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டரி நூல் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஈவனாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மேலே டாப்பில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு எல்லோ கலர் த்ரெட் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் வந்து எல்லோ, க்ரீனு, ரெட்டுன்றதுனால நான் எல்லோ கலர் த்ரெட்டில் வந்து கட்டியிருக்கேன். கட்டிட்டு இந்த டேகை கீழ்ப்பக்கமாக இழுத்துகிட்டே வரும்போது நம்மளுக்கு அந்த மீதி இருக்க எக்ஸஸான த்ரெட்டை ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டாசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேங்கிங்க்கு கொஞ்சம் பீட்ஸ் வந்து கொத்துக்கலாம். டோட்டலாக 2 ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டுமே க்ரீன் கலரில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ தான் நம்ம இந்த கிராஃப்டோட மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் மேலே நம்ம எழுத போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த குவாட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்னு எழுதுகிறேன். ரெட் கலரில் ஃபாலோ, அதே மாதிரி எல்லோ கலரில் வந்துட்டு யுவர்னு போட்டுட்டு க்ரீன் கலரில் ட்ரீம்ஸ்ன்னு போட்டு எழுதி முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். என்கிட்ட கொஞ்சம் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை, ஸ்டார் இந்த மாதிரி இருந்தது. இதை எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஆஃப் பீட் எடுத்திருக்கோம். இதை வந்து எல்லா இடத்துலையும் ரேண்டமாக கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஆஃப் பீட் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு எல்லோ கலர் பார்ட்டில் ஒரு பக்கம் ஏதோ எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரெட் கலரில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அங்கேயும் ஒட்டிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி த்ரெட்டை ஒட்டும் போது மேலே ஆணியில் மாட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடில், அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்ம த்ரெட்டு ஒட்டுறோம். மேலே டாப்பில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு த்ரெட்டை வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக விட்டுட்டு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க 2 ஹேங்கிங்கையும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒட்டிடலாம். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு வால் டெக்கர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான குவாட்ஸ் வந்து எழுதிக்கலாம். வெல்கம் டு அவர் ஹோம்னு எழுதிக்கலாம், ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதிக்கலாம். எந்த குவாட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.